உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கங்கள். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஊடகம் நேர்மையான உண்மையான தகவல்களை மக்கள்கிட்ட வந்து போய் சேர்க்கிறதா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு நினச்சா அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு ஒன்றுமே இல்லைங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போது கைதாகி இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு. அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு, 5க்கு 6 வழக்கு அவர் மேலே போட்டு அரெஸ்ட் பண்ணி 15 நாள் காவல் நீட்டிப்பு வைக்கிற அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய மனசை அவர் புண்படுத்திட்டார். அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய மனசை புண்படுத்தியதாகவும் மூட நம்பிக்கையை விதைச்சதுக்காகவும் பள்ளிகளில் இந்த வழக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வழக்கு பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்க கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதுதான் முதல் தடவை. நம்மளுடைய கேள்வி இல்லை, எல்லாருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, அவன் ஃப்ராடுன்னே வச்சுக்கோங்க, மகாவிஷ்ணு ஃப்ராடுன்னே வச்சுக்கோங்க, அவன் பித்தலாட்டம் பண்ணுறவனே வச்சுக்கோங்க, அவனை எதுக்கு நீங்கள் பேச கூப்பிட்டீங்க? அரசு பள்ளியில் பேச அவனை எதுக்கு கூப்பிட்டீங்க? அவனை யார் கூப்பிட்டது? இப்போ வரைக்கும் திமுக கவர்மெண்ட் இதை வந்து ரிவீல் பண்ணாங்களா? யார் கூப்பிட்டது, எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படிங்கிறத வந்து பேசினாதையும் சொன்னீங்க. அவன் 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்துருக்குறான், அதை சொன்னீங்களா? சொல்லலை. ஸோ யார் கூப்பிட்டீங்க, எதுக்காக கூப்பிட்டீங்க? கூப்பிடாமல் எப்படி அவன் அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து பேசுவான்? ஸோ பெர்மிஷன் கொடுத்தது யார்? திமுக கவர்மெண்ட் இது எதையுமே ரிவீல் பண்ணலை. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, உடனடியாக HM தூக்கி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை போட்டாங்க. முறைப்படி மாற்ற வேண்டியது அமைச்சரை தான். அமைச்சர் கட்டுப்பாட்டு கீழே இயங்கக்கூடியது தான் அரசு பள்ளிகள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் தான் இதுக்கு பொறுப்பே இருக்கணும். ஆனால் அவருடைய பேச்சு எப்படி இருந்தது? ஒரு 3ஆம் தரமாக ஒரு மேடையில் உட்காந்துக்கிட்டு அமைச்சர் பேசுகிற பேச்சாது, என் ஏரியாவில் வந்து நீ தொட்டுட்டு போயிட்டா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரைப்படங்களில் கதாநாயகர்கள் பேசக்கூடிய வசனத்தை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பில் மகேஷ் அவர்கள் பேசுகிறாரு. அதுவே முதல்ல தப்பு. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படிங்கன்னா, அந்த துறையை கையாள்வதற்கான தகுதி இன்னும் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வரலன்னு தான் அர்த்தம். இவ்வளோ நாள் வெறும் படம் மட்டும்தான் காமிச்சிக்கிட்டாங்க, ஃபோட்டோஷூட் மட்டும்தான் நடந்துச்சு. பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கான சொல்யூஷனை கொடுக்க அன்பில் மகேஷ் தகுதியற்றவராக இருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்போ ஏன் இதை பரபரப்பாக்குனாங்க? ஏன் கடந்த 2-3 நாளில் மகாவிஷ்ணு பேர் எல்லா ஊடகத்திலும் அடிப்படுது, எல்லா ஊடகத்திலும் விவாதம் செய்கிற அளவுக்கு இது என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையா? அப்போ எதையோ உன்னைய திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி பொதுவாக எல்லாருக்கும் வருது. அது வேற ஒன்றும் இல்லை. கடந்த 20 நாளாகவே திருச்சியில் அன்பில் மகேஷ் அவர்களுடைய தொகுதியான திருச்சியில் 3 சம்பவம் நடக்குது. முதல் சம்பவம் ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்குது. அதாவது அன்பில் மகேஷ் அவர்களுடைய டிரைவர்னு சொல்லக்கூடிய சிலம்பரசன் அப்படிங்கிறவர் ஒரு பொண்ணை, தன் காதலிச்ச பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு பங்களாவில் வச்சு கெடுத்துடுறாரு. அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்து 4 நண்பர்கள். அந்த பொண்ணு வெளியே வந்து பேட்டியே கொடுத்துருக்கு. பேட்டியில் மகேஷ், அமைச்சர் மகேஷனுடைய டிரைவர்ன்ற பேரே கொடுத்துருக்கு. நான் சொல்லலை, அந்த பொண்ணு கொடுத்துருக்கு. அந்த வீடியோவும் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஐடிஐ காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கேன். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் ஊருக்கு வருவேன். அப்போ வரப்போ அந்த பையன் வந்துட்டு சிலம்பரசன் வந்துட்டு என்னை கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் 4-5 பேரும் சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார். வீடியோலாம் எடுத்திருக்கேன். திரும்ப என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன், நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு நீ சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் சார். என் வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டான் சார். போன மாதம் வந்துட்டு அவனே வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார். 20 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதோட முடிச்சுக்கலாம், காசு தரேன், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனா இது பண்ணிட்டு போகிறான். அமைச்சர் மகேஷுக்கு அவங்களுக்கு வந்து டிரைவராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சார். எனக்கு SP ஆஃபீஸில் தான் சார் நான் இங்கே இருக்கேன். ஏப்ரல் 13ஆம் தேதி என்னை கூட்டிகிட்டு போனாங்க சார். தெரிலைங்க சார், தெரிலைங்க சார். அவங்க வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. 4-5 பேர் மிரட்டினாங்க சார். அந்த பையன் வந்துட்டு நான் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், நீ வரலன்னா நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி, நான் வீட்டுக்கு வரப்பெல்லாம் என்னை பிளாக்மெயில் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க சார். அவங்க வீட்டுக்கு இல்லாட்டி வயலுக்கு எங்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க சார். பிளாக்மெயில் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போனாங்க சார். அவங்க 4-5 பேர் சார். ஆமாம் சார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ். பயந்துக்கிட்டு நான் வந்து சொல்லலைங்க சார். என் பொண்ணை அப்படி வம்புழுத்து காதலிக்கிறேன், நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டி இப்படியே வம்புழுத்துருக்கான். 4-5 பேர்த்தோட கூட்டிக்கிட்டு வந்து ஏரியா வண்டியில் என்னான்னு சொல்லி மிரட்டி கூட்டி போயிருக்கான் சிலம்பரசங்கிறவன். அதுக்கப்புறம் என் பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏரியா உன்னை நான் வீடியோ எடுத்து நான் எல்லா பக்கமும் அனுப்பிட்டான்னு சொல்லி கேட்டிருக்கான். என் பொண்ணு பயந்துக்கிட்டு ஏறி இருக்குது.
ஏறி போனதுக்கப்புறம் இது மாதிரி 4-5 பேரும் சேர்ந்து இது மாதிரி இது பண்ணவும் கொண்டாந்து இதுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு அவனே அப்புறம் மறுதடை மிரட்டி கேட்குறப்ப நான் வரமாட்டேன்னு என் பொண்ணு சொல்லியிருக்கு. வரியா நான் இதை காட்டி உன்னை இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவோம். மாதமாக இருக்கும் மாத்திரை வாங்கியாந்து அவனாவே கொடுத்து பண்ணிக்கன்னு சொல்லி 20 நாளைக்கு முன்னாடி தான் மாத்திரை வாங்கியாந்து கொடுத்துருக்கேன். என்ன சொல்கிறாரு? நீங்கள் போய் கேட்டதுக்கு என்ன சொன்னார் அவர்? நான் ஒத்துக்கிறேன், நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாப்புல. இப்போ நான் ஒத்துக்க மாட்டேன், நீ எங்கே வேணுமாலும் போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு சம்பவம் நடக்குது. இதை நேஷனல் மீடியா வரைக்கும் பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மீடியாவும் பேசலை. எல்லா மீடியாவும் அந்த வீடியோவை எடுத்தாங்க, பேட்டி எடுத்தாங்க. ஆனால் யாருமே அதை போடலை. ஒன்று. ரெண்டாவது, திருச்சியில் ஒரு மாணவி ஹாஸ்டலில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டெக்னீஷியன் உள்ளே வந்து சுய இன்பம் செஞ்சது, அந்த பொண்ணுக்கு முன்னாடி சுய இன்பம் செஞ்சதை பார்த்துட்டு அந்த பொண்ணு கதறி ரூம் விட்டு வெளியே ஓடியாந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதை முடிஞ்ச அளவுக்கு அமுக்க பார்த்தாங்க, அது முடியலை. வெளியே வந்து பிரச்சனை போராட்டமானனால அதை ஒன்றும் பண்ண முடியல. மூணாவது, அதே திருச்சியில் ஒரு பள்ளியினுடைய தாளாளருடைய பையன் அந்த ஸ்கூலுக்கு வந்து அங்கே படிக்கக்கூடிய மாணவிகள்கிட்ட சிலுமிஷம் பண்ணதை பார்த்தீங்க. அந்த பையனை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது திருச்சியில் தொடர்ந்து கடந்த ஒரு 20 நாட்களுக்குள்ளே நடந்த பள்ளி கல்லூரிகளில் நடந்த பிரச்சனைகள். இதை ஊடகங்கள் மூடி மறைக்கவும், திமுக தலைமை மூடி மறைக்கவும் நினச்சிது. ஆனால் சில விஷயங்கள் பண்ண முடியல. ஸோ இந்த அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வரும்போது பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு அழுத்தம் அதிகமாகும். இந்த நேரத்தில் இதை டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் இந்த மகாவிஷ்ணுவை கையில் எடுக்கிறாங்க. இந்த மகாவிஷ்ணு பேசின இந்த சம்பவம் நடந்து 10-12 நாள் ஆச்சு, சரிங்களா? ஆனால் வீடியோ ரிலீஸ் பண்ணது 2 நாட்களுக்கு முன்னாடி. பொதுவாகவே திமுகவினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய ஐடி விங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2வது மகாவிஷ்ணு வீடியோவை ட்ரெண்ட் பண்ணதும் திமுக ஐடி விங் தான். அது ட்விட்டரில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு இஷ்யூ எங்கேயாவது பூம் ஆகுது அப்படின்னா அதை மூடி மறைக்கணும் அப்படின்னாக்க இந்த சைடு ஒன்று கிளப்பி விடுவாங்க. ஒன்று நடிகர்களை பற்றி ஏதாவது ஒன்று கிளப்பி விடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான ஏதாவது ஒரு பொருளையை கிளப்பி விடுவாங்க. ஸோ இது வழக்கமாக நடக்கிற ஒன்று தான். பட் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, நேஷ்னல் மீடியா முதற்கொண்டு திருச்சியில் நடந்த அந்த கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமையை டெலிகாஸ்ட் பண்ணி டிபேட் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மீடியா கூட இதை பண்ணலை. இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் நீங்கள் பாருங்களேன். அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய தகுதியை இழந்துட்டார் இந்த விஷயத்தில். இந்த இடத்துல அதிமுகவை சேர்ந்தவர்கள் செங்கோட்டையனாக இருந்திருந்தா, இபிஎஸ் தலைமையில் இருந்திருந்தா, இல்லை வேற ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் நாம் தமிழராக இருந்திருந்தா, தேமுதிகவாக இருந்திருந்தா, இந்நேரம் திமுகனுடைய செயல்பாடு என்னவாக இருந்திருக்குன்னு பாருங்கள். மகாவிஷ்ணுவை உடனே அரெஸ்ட் பண்ணி அதை ஒரு டிபேட்டபிளாக ஆக்கி இந்தியா முழுக்க அதை பேசுபொருளாக ஆக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்காக நடக்கிற விஷயம் தான் இது. இதை மக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது ஊடகங்கள் இதை மறைச்சாலும் பத்திரிகையாளர்கள், அதாவது அச்சமே இல்லாத பத்திரிகையாளர்கள் நேர்மையாக மக்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க, அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. நான் வந்து திமுகவுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. இந்த விஷயத்தில் நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். உதயநிதி அவர்கள் நடத்தின அந்த F4 ரேஸ் இருக்கு இல்லையா, அதை பல பேர் எதிர்த்தாங்க. ஆனால் அது வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். சென்னையில் அப்படி ஒரு கிரெடிபிலிட்டியான ஒரு ரேஸை நடத்துறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் டு பிரதர் உதயநிதி அவர்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரேஸுக்கு நடுவில் நாய் ஓடுறது, வந்து ஆடியன்ஸுக்கு ப்ராப்பர் டிக்கெட் கிடைக்காதது, இந்த மாதிரி நிறைய லூப் ஹோல்ஸ் இருந்தாலும் முதல்ல இது ஒரு ஸ்டெப் எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து நடத்துனதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அதே இனிஷியேட்டிவை ஃபர்தராக டிராஃபிக்லேயும் ரோட்ஸ்லேயும் காமிச்சாங்கன்னா, சென்னை கார்பரேஷன் காமிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ மகாவிஷ்ணுவனுடைய இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கிறதுக்கான காரணம் இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை தான். ஏன்னா திமுக ஆட்சியில் தொடர்ந்து பல சம்பவங்கள், குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லாத சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குன்றத ஊடகங்கள் பேசலை. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். சமூக வலைதளங்கள், யூடியூபர்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஊடகங்கள், நீங்கள் சொல்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் சேனல்ஸ் யாருமே இதை விவாதிக்கலை. அவங்க எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க? மூட நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை பூம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுகவும் திராவிடர் கழகமும். என்னவோ இதுக்கு முன்னாடி நாட்டில் வேறு யாருமே பேசாத மாதிரி அண்ணன் திருமாவளவன்லாம் கோயிலை பற்றியும் கோயில் சிலைகள் பற்றியும் அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காரு. அவர் முதல்ல வழக்கு போட்டால் எத்தனை வழக்கு போடுறது? திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் காலாகாலத்துக்கும் இந்து மக்களுடைய நம்பிக்கையும் இந்து மக்களுடைய வழிபாட்டையும் பிராமணர்களும் இழிவுபடுத்துறது தானே அவங்க வேலையை. சரி, எல்லா மதத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வழிபாடு இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது. அது அவங்களோட வழிமுறை அவங்கவுங்க செஞ்சுட்டு போகட்டும், சரிங்களா? நீ கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன்னா அது உன் நம்பிக்கை, கடவுள் இருக்குன்னு சொல்கிறான்னா அது அவன் நம்பிக்கை. அவன் பூஜை புனஸ்காரங்கள் மறுபிறவி அதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறான்னா, அவன் சயின்டிஃபிக்காக ஏதாவது ப்ரூவ் பண்ணுறான்னா அது அவனுடைய வழிபாடு. முடிஞ்சால் நீ ஃபாலோ பண்ணிடலான்னா விட்டுட்டு போயிடு, இல்லையா? ஸோ இந்த மகாவிஷ்ணுவனுடைய
இந்த அரெஸ்ட் வந்து தேவையில்லாதது. அப்படியே நீங்கள் வார்ன் பண்ணணுன்னா கூட கூப்பிட்டு அந்த பையனை வார்ன் பண்ணி விட்டுருக்கலாம். அரெஸ்ட் பண்ணி 15 நாள் காவல்துறையினோட பாதுகாப்பில் வைக்க வேண்டியதுக்கு என்ன அவசியம் இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது எவனோ ஒருத்தர் மூட நம்பிக்கையை பற்றி பேசினானா அவனை அரெஸ்ட் பண்ணி 2 நாளாக சேனலில் டிபேட் பண்ணி ப்ரைம் டைமில் அதை ஒரு டிபேட்டபிளாக மாற்றி எவ்வளோ ட்ராமா. திமுகவினுடைய பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக காட்டுறதுக்கான இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல பெரிய பெரிய விஷயங்கள். இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் தலையில் கத்தி தொங்குது, சரிங்களா? அவங்க கட்சிக்காரங்களே அவரை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். இப்போயும் நம்ம அவர் மேலே பழி போடலை. அவர் இன்னும் சிறந்த நிர்வாகியை நியமிக்கலை. அவருக்குன்னு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல, ஐபிஎஸ், ஐஏஎஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பேச்செல்லாம் அவர் இன்னும் கேட்கலன்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல அரசு பள்ளிகளில் ப்ராப்பராக வாஷ்ரூம்ஸ் கிடையாது, பாத்ரூம் கிடையாது, சரிங்களா? கூரை உடஞ்சிருக்கு, தினசரி நம்ம பார்க்க முடியுது. ப்ராப்பராக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. குழந்தைங்க உட்காந்து பாடம் கற்கிற இடத்துல லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது. ஆனால் இவர் போகிற ஸ்கூலில் மட்டும் பர்ஃபெக்டாக பெயிண்ட் அடித்து நீட்டாக இருக்கும், ஃபேன் ஓடும், டேபிள் எல்லாம் கிளியராக இருக்கும். அந்த டைம் மட்டும் எல்லாம் ரெடி பண்ணி ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கு டேட்டா கேட்டார்னா நம்ம டேட்டா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூல் வந்து இன்னமும் ஒரு தகுதி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. அரசு பள்ளியே சொல்கிறேன் நான். பாதி ஸ்கூலில் டீச்சர்ஸ் வர்றது கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் வரானுங்க, டீச்சர்ஸ் வர்றது கிடையாது. இதெல்லாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அண்ணனுக்கு தெரியல இல்லையா? இவன் மூட நம்பிக்கையை பற்றி பேசுனது ஒன்று தான் உங்களுக்கு பெருசாக தெரியுது. இதை பற்றி நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். இது சம்பந்தமாக நான் ஒன்று தான் சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பெற்ற பெற்றோர்கள் இனி கவனமாக இருக்கணும். யாரை நம்பியும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டீங்களா, அதுங்க இப்போ ஸ்கூல் படிக்குதா, காலேஜ் படிக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுதோ, என்ன வேணால் இருக்கட்டுங்க, நீங்கள் தான் கண்காணிக்கணும். காவல்துறையெல்லாம் நம்ப முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம பசங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பேசின வீடியோ எதையுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் சொல்ல மாட்டேன். பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தாய் தந்தை இந்த வீடியோவை பார்த்து நம்மளுடைய பிள்ளைங்களை நம்ம தான் பார்த்துக்கணும்.